புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுத சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ராஜநாயகி பகுதி 14 தொடர்கிறது. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க 14ஆம் பகுதியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இனிமேல் தேன்மொழியின் எதிரில் அந்த மாதிரியான சிந்தனை வயப்படக்கூடாது. இப்படி சடமாக சிந்தனை வயப்பட்டால் அவனை பற்றி அவள் என்ன நினைப்பாள்? அவள் புத்திசாலி, ஆனால் துடுக்கானவள் என்று அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். இந்த மாதிரியெல்லாம் சிந்தனை குதிரையை மேய விட்டவன் குதிரையை ஒரு சுண்டியவுடன் பறந்த குதிரை திருப்புவனம் செல்லும் பாதையின் பிரிவில் வந்துதான் நின்றது. அடையாளம் காண்பதற்காக சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே குதிரையை செலுத்தினான். பசி வயிற்றை கிள்ள ஆரம்பித்தது. பசி வந்தால் மட்டும் அவனால் பொறுக்க முடியாது. பெரிய வீதி வழியாக வந்து அதன் கோடியில் இருக்கும் தோட்டத்தின் மத்தியில் உள்ள வீட்டருகே குதிரையை கொண்டு வந்து நிறுத்தினான். அம்மா சொன்ன அடையாளம் அதுதானா என்று திரும்பி பார்த்தான். அதே அடையாளம் என்று தன் மனதில் சொல்லிக் கொண்டான். சிறிது தூரத்தில் ஒரு தாமரை குளம் அந்தி வெயில் பட்டு பிரகாசித்தது. அதில் தாமரை மலர்களுடன் வெள்ளையான அன்னங்களும் உல்லாசமாகவே மிதந்தன. வீட்டை சுற்றிலும் மல்லிகை செவ்வரளி மலர்கள் சுகந்த மனத்துடன் காற்றில் கலந்து ஒரு மனத்தை பரப்பியது. அவன் குதிரையிலிருந்து இறங்கும்போது சோர்ந்த முகத்துடன் விக்ரமன் வடிக்கும் சிலைகளை பழிக்கும் அழகுடன் ஒரு பெண் அன்னநடை நடந்து வந்தாள். நிமிர்ந்து நிலத்தில் பதிந்திருந்த கண்கள் பட்டாம்பூச்சி போல பறந்து துடிக்க விக்ரமனை கண்டாள். குளத்து அன்னத்தையும் அன்னநடையையும் ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்த விக்ரமன், பெண்கள் அழகுக்கென்றே பிறந்தவர்கள், இல்லை இல்லை, அழகு என்ற வார்த்தையே பெண்களுக்காக பிறந்ததோ என்று எண்ணினான். அவன் அந்த அழகை கண்டு அதிக நேரம் மயங்கி நிற்க முடியவில்லை. காரணம், அதற்குள் மருதவாணரும் அபிராமியும் வந்துவிட்டார்கள். வா அப்பா என்று அணைத்து கொண்டார் மருதவாணர். அதற்குள் அபிராமியின் தாயுள்ளம் தலைமுதல் கால்வரை எடை போட்டு பார்த்து மகிழ்ச்சி அடைந்தது. வா தம்பி என்று வாய் நிறைய வரவேற்றவள், இந்த பெண் வந்து யாரோ வந்திருக்கிறார்கள், அத்தானாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறினாள். ஏனப்பா, அண்ணியார் நலமா? நீ எப்பொழுது புறப்பட்டாய்? உடல்நிலை ஏதாவது சரியில்லையா? நீ உடனே வந்து சேரவில்லை என்பதால் ரொம்ப கவலையாகிவிட்டது. அம்மா, கவியரசன் மகளே, என் சீரடி விருத்தம் புனைய ஆரம்பித்து விடாதே. விக்ரமன் களைப்பாக வந்து சேர்ந்திருக்கிறான். இதையெல்லாம் மெதுவாக கேளேன். அதற்குள் தேன்மொழி அவன் கைகால் முகம் கழுவ ஒரு குவளை நிறைய தண்ணீரை கொண்டு வந்து தந்தாள். அதை எடுத்து விக்ரமன் முகம் கை கால்களை கழுவி கொண்டான். ஈரத்தை துடைக்கி அவன் மேல் வஸ்திரத்தை எடுக்கும் பொழுது தயாராக வைத்திருந்த துவாலையை நீட்டினாள் தேன்மொழி. அடேயப்பா, என்ன கரிசனம் இப்பொழுதே என்று கேலி பொங்க கூறினாள் அபிராமி. அவள் என் மகள் அபிராமி. உனக்கு அந்த நாள் இப்படி இருக்க தெரியுமா? இந்த நாளிலுமே உனக்கு அது வராது. எனக்கு என்றாவது ஒரு நாளாவது இந்த மாதிரியான உபச்சாரங்கள் எல்லாம் செய்ததுண்டா? ஆமாம், அந்த நாளில் ஆகட்டும், இந்த நாளில் தான் ஆகட்டும், இவ்வளவு தூரம் நீங்கள் என்றாவது பயணப்பட்டதுண்டா? சதா என் பின்னாலேயே சுற்றுகிறீர்கள். இதற்கென்ன உபச்சாரம் செய்ய வேண்டும்? அம்மணி அபிராமி, உன் மருமகன் எதிரே இப்படி பேச ஆரம்பிக்காதே. உன் மகளும் அவனை விரட்ட ஆரம்பிக்க போகிறாள். போங்களப்பா என்று விரட்டியபடி ஓடிய தேன்மொழி கையில் குளிர்ந்த மோர் நிரம்பிய குவளையுடன் வந்தார். அபிராமியும் மருதவாணரும் ஒருவரை பார்த்து அர்த்த புஷ்டியுடன் நகைத்து கொண்டனர். குவளையின் அடியில் தங்கிய உப்பின் ஓர்ப்பு நாக்குக்கு ருசியா இல்லாவிடனும் அதைவிட மனமின்றி குவளையை கொடுத்தான் விக்ரமன். என்ன மாமா, சௌக்கியமா? அத்தை உங்களை அம்மா ரொம்ப விசாரித்தார்கள். உங்களை எல்லாம் பார்க்க ரொம்ப ஆவலாக இருப்பதால் வர சொல்லி சொன்னார்கள். மருதவாணர் ஒரு வருத்தம் கலந்த பெருமூச்சை விட்டவர், தங்கையை பார்க்க வேண்டும் போல் எனக்கும் ஆவலாகத்தான் இருக்கிறது. அவளை பார்த்துத்தான் எவ்வளவு வருடமாகிறது. கூடிய சீக்கிரம் நாங்களே அங்கே வருவதாக இருந்தோம். அதற்குள் நீயே அரசரின் கட்டளைப்படி இங்கே வர வேண்டியதாகி விட்டது என்றார். ஏன் தம்பி சோர்வாக இருக்கிறாய்? கொஞ்சம் வேண்டுமானால் ஓய்வாக சிரம பரிகாரம் செய்து கொள்கிறாயா என்று பரிவுடன் அபிராமி கேட்டாள். வேண்டாம் அத்தை, வரும்பொழுது நல்ல குளிர்ந்த காற்றடித்தது. குடந்தையில் தங்கி காலையில் வரலாமா என்று பார்த்தேன். அதற்குள் ராஜமல்லன் நீங்கள் எல்லோரும் காத்திருப்பதாக கூறினான் என்றவனின் கண்கள் தேன்மொழி எங்கே என்று தேடின. அவனை எப்படி தெரியும் என்று கேட்க தேன்மொழி ஆச்சரியப்பட்டு விழிகள் பேச விக்ரமன் நடந்ததை கூறினான். என்னை பற்றி எவ்வளவு கம்மியாக கூற பார்த்தாலும் முடியாமல் போயிற்று. தேன்மொழி கேட்க வேண்டும், அவன் திறமையை மெச்ச வேண்டும் என்ற எண்ணம் அவனை அதிகமாக பேச வைத்தது. தம்பி, மகத்தானதொரு செயலை செய்திருக்கிறாய். அபிராமி, நீ சமையலுக்கு ஏற்பாடு செய். நான் கோயிலுக்கு போய் வருகிறேன். தேன்மொழி, அத்தானுக்கு தோட்டத்தை எல்லாம் சுற்றி காண்பித்து விட்டு பேசி கொண்டிருக்கிறேன். நான் கோயிலுக்கு சென்று விட்டு காய்கறிகள் வாங்கி கொண்டு வருகிறேன்.
வெட்கமா? அதெல்லாம் எதற்கு? அப்புறம் நீ உங்க அம்மா பெண் இல்லை. இந்த 40 வயதில் அவள் நாணப்பட்டதுண்டா என்று கேள் என்று தேன்மொழி ஒதுங்கி நின்றதால் கூறிவிட்டு புறப்பட்டார். அபிராமின் உணவு வகைகளை தயார் செய்ய உள்ளே சென்றார். தேன்மொழியை தொடர்ந்து விக்ரமன் தோட்டத்திற்கு சென்றான். தோட்டத்திற்கு சென்ற தேன்மொழி தாமரை குளத்தருகே சென்றவுடன் தன்னை தொடர்ந்து விக்ரமன் வருகிறானா என்று பார்க்க தலைப்பட்டாள். தலையை சற்றே இடப்புறமாக திரும்பி லேசாக கழுத்தை வளைத்தாள். தன்னையே கண் இமைக்காமல் பார்த்து கொண்டு வரும் விக்ரமனின் கண்களை சந்திக்க முடியாமல் கண்களை தாழ்த்தி கொண்டாள். அருகில் வந்த விக்ரமன் தேன்மொழி என்று கனிவு பொங்க அழைத்தான். நாணத்தால் சிவந்த முகத்தை நிமிர்த்த முடியாமல் நிமிர்த்தி அவனை பார்த்தாள். அந்த கண்களின் அமுத பார்வையிலே திளைத்த இளவாலிபன் விக்ரமன், தேன்மொழி, என்னை பார்த்தறியாத பொழுதே நான் தான் உன் அத்தான் என்று எப்படி கண்டுபிடித்தாய்? தேன்மொழி தன் முகத்தை திருப்பவே இல்லை. பெற்றோர்கள் முன் இவ்வளவு துணிவுடன் நடந்த பெண்ணா என்று சந்தேகிக்கும்படியாக வல்லவா இருக்கிறாள். பெண்கள் பின்னால் தான் பிறக்கிறார்கள், நாணம்தான் உன்னால் பிறக்கிறது போல இருக்கு என்று சிந்தித்த விக்ரமன், நான் உன் அத்தான் தானே, என்னிடம் என்ன வெட்கம் தேன்மொழி என்று கூறிய விக்ரமன் தாமரையின் செம்மையாய் குவிந்த முகவாயை நிமிர்த்தினான். அத்தான், வெகு தொலைவிலிருந்து பயணப்பட்டு தாங்கள் வந்திருக்கிறீர்கள், உட்கார்ந்து பேசக்கூடாதா என்று கேட்டாள் தேன்மொழி. இதை சொல்வதற்குள் எவ்வளவு தடவை உயிர் போய்விட்டு வந்ததோ என்று நினைத்து கொண்டான் விக்ரமன். அருகே இருந்த பளிங்கு மேடையின் மேல் உட்கார்ந்தான் அவன். தேன்மொழி, என்னுடைய கேள்விக்கு விடை கிடைக்கவே இல்லை இன்னும் என்று நினைவுபடுத்தினான் அவன். மரக்கிளை ஒன்றின் நுனையில் கொத்தாக பூத்திருந்த பூவை வருடியபடியே நின்று கொண்டிருந்த தேன்மொழி அந்த கொத்தை மெதுவாக கன்னத்தில் தடவியபடியே திரும்பி பார்த்தாள். என்ன தான் கேட்டீர்கள்? உங்களை எனக்கு அறிய ஏதாவது தடயம் வேண்டுமா? யுக யுகாந்திரமாக நாம் இருவரும் சேர்ந்து இருக்கவில்லையா? ராமாவதாரத்தில் ராமனாக தாங்கள் மிதிலைக்கு வரும்பொழுது தங்களை அடையாளம் கொண்ட சீதைதான் நான். பகவான் கிருஷ்ணனின் பேரன் அனிருத்திரனாக தாங்கள் அவதரித்த பொழுது கனவிலேயே தங்களை காதலித்து மணந்து கொண்ட உசை நான். அன்னை காவிரி தங்களை கடத்தி சென்று சமுத்திரராஜனிடம் சேர்ப்பித்த பின் தாங்கள் வருவீர்கள் என்று காத்து கொண்டிருக்கும் ஆத்தி நான். ஆட்டன் நீங்கள். பிறகு அதே ஆதிரையாக நான் இருந்தேன். நாகலோகம் சென்று திரும்பிய சாதுவனாக நீங்கள் இருந்தீர்கள். அப்படி இருக்க என்னை எப்படி அடையாளம் கண்டு கொண்டு கூறினாய் என்று கேட்கிறீர்களே அத்தான் என்று கூறி கிளுக்கென்று சிரித்தாள். சில வினாடிகளுக்கு முன் பேசாத ஓவியமாயிருந்த தேன்மொழியா திகட்டாத காவியத்தை வடிக்கிறாள் என்று திகைத்த விக்ரமன், தேன்மொழி பெயர்க்கேற்றார் போல் தேன்மொழியை அல்லவா பொழிகிறாய்? அங்கே அமைதி நிலவியது. இயற்கை சூழ்நிலை காற்றின் ஓசைக்கேற்ப தாளமிட அதே வார்த்தைகள் இனப்பெருக்கை இன்பப்பெருக்கை நீரருவியாக பொழிய தாமரை மலர்கள் அவளை தளிரன்ன கன்னங்களுக்கும் செவ்விய முல்லை அரும்புகளை மதி நிகர் மோகன பற்களுக்கும் துடிப்போடு அசையும் தொடைகளை துகளும் கொடிகளுக்குமாக ஒப்புமை செய்து தன்னை சுற்றி ஓர் இன்ப உலகை படைத்து கொண்டு மயங்கி உட்கார்ந்திருந்த விக்ரமனை அத்தான் என்ற குரல் திடுக்கிட வைத்தது. அப்போதுதான் அவள் கால்கடுக்க நின்று கொண்டிருப்பதை உணர்ந்தான். உன்னை உட்கார வைக்காமல் நிற்க வைத்து பேசியது என் தவறுதான் என்று கூறி அவள் கையை பிடித்து தன் பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டான். அத்தான், இந்த தாமரை குளமும் செடி கொடிகளும் உங்கள் மனத்தில் எந்த விதமான எண்ணங்களை தோற்றுவிக்கிறது? உன் பளிங்கு கண்கள் இந்த தூய்மையான நீரின் தெளிவை எடுத்து காட்டுகிறது. அதில் இருக்கும் தாமரை சுற்றி சுழன்று வரும் கருவண்டுகளாக திகழ்கின்றன. உன் கண்ணின் கருவிழிகள் இங்குள்ள பசுமையான பிரதேசங்கள், உன் உடலின் வனப்பு பிரதேசங்கள் கற்பனை செய்து பார்க்க சொல்கின்றன. துவளும் செடி கொடிகளை பார்த்தால் உன்னை தேன்மொழி என்று அழைப்பதை விட மலர் கொடி என்றே அழைக்க தோன்றுகிறது என்றான். யுக யுகமாய் நாம் இங்கே இருந்தோம். நாம் பெண்மானாக இருந்தேன், அப்பொழுது தாங்கள் ஆண்மானாக இருந்தீர்கள். கவரிமானாக இருந்த என் உடலில் இருந்து ஒரு ரோமம் தங்களுடன் கூடி குழாவும் பொழுது விழுந்து விட்டதால் என் இனத்தின் சுபாவப்படி நான் உயிரை விட போன பொழுது தாங்கள் கோபித்து கொண்டு சென்று விட்டீர்கள். பிறகு தங்களையே நினைத்து கொண்டு இங்கேயே தவம் செய்து கொண்டு இருந்தேன். இப்பொழுதுதான் என் தவம் பலித்தது. நாம் இன்று ஒன்று சேர்ந்து விட்டோம், இல்லையாத்தான் என்று கேட்டாள் தேன்மொழி. ஒன்று சேர முடியாதாமா? நாங்கள் எல்லாம் தீர்மானம் செய்தால்தானே நீங்கள் ஒன்று சேர முடியும். முதலில் தம்பியை கூட்டிக் கொண்டு சாப்பிடவா அம்மா? வெகு தூரம் பிரயாணம் செய்தவனை இப்படியா பட்டினி போடுவது என்று கூறியபடி அங்கே வந்தார் மருதவாணர். ஒரு தனியான இன்பச் சுமை மனதை அழுத்தினாலும் தங்கள் இன்பமான பேச்சின் நடுவில் திடீரென்று ஒன்று சேர முடியாதாமா என்று மருதவாணர் ஆரம்பித்தது அவள் மனதில் ஒருவித அவநம்பிக்கையையும் அச்சானியத்தையும் கொடுத்தது. நாங்கள் தீர்மானித்த பிறகு என்று
தொடர்ந்து கூறியதை நினைத்து அதனால் பரவாயில்லை என்று மனதை திடப்படுத்தி கொண்டாள். இவ்வாறு நினைத்தவாறே தந்தையின் பின்னால் சென்று கொண்டிருந்த விக்ரமன் தந்தை அறியாதவாறு ரகசியமாக தன் கையை தொட்டதால் ஏற்பட்ட இன்ப போதையையும் இன்ப ஏக்கத்தையும் தன் இதயத்தினுள் சுமந்தவாறே விக்ரமனை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்தாள். தஞ்சை கோட்டையெங்கும் அமர்க்களப்பட்டு கொண்டிருந்தது. ஒரே கோலாகலமும் கொண்டாட்டமும் தான். தங்கள் மக்கள் மகிழ்ச்சியை காட்ட துடித்து கொண்டிருந்தார்கள். வீதிகளில் பெண்கள் தங்கள் வீட்டையும் அதன் சுற்றுப்புறங்களையும் மகர தோரணங்களினாலும் முத்துக்கோல இலைகளினாலும் அலங்காரம் பந்தல்களினாலும் அழகுற விளங்கச் செய்தனர். சோழவள நாட்டின் சம்பா நெற்கதிர்கள் தந்த இடித்த அரிசி மாவினால் நெளிநெளியான கோலங்கள் இலையிலையாக நெளிந்தோடின. மக்களின் மகிழ்ச்சி என்ற தர்மம் எல்லையை தாண்டக்கூடாது என்று அந்த நெளிகோலங்களின் எல்லையை வரையறுக்கும் செம்மண் கீற்றுகள் பளிச்சென்று எடுத்து காட்டின. இளம் வாலிப சிங்கங்கள் கோயில் மண்டபங்களில் தெரு முனைகளில் சிலம்பு வித்தைகளிலும் வேலறிதல் போன்ற வீர விளையாட்டுகளிலும் ஈடுபட்டார்கள். சில முதியவர்கள் கூட்டமாக நின்று அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆரம்ப பயிற்சி பெறும் இளம் சிங்கங்கள் வீறு கொண்டெழும்படி தனிக்குரல் கொடுத்து ஊக்குவித்துக் கொண்டிருந்தார்கள். வயோதிகத்தினால் உடல் தளர்ந்த முதியவர்கள் ராஜபாட்டையில் வந்து காத்து கொண்டு நின்றார்கள். இத்தனை கோலாகலத்திற்கும் என்ன காரணம்? அன்று மாமன்னர் திரிபுவன சக்கரவர்த்தி அருண்மொழிவர்மர் தஞ்சைக்கு திரும்பி வருகிறார். அவரை எத்தனையோ முறைகள் கண்டு கழித்திருந்தாலும் மீண்டும் மீண்டும் காண்பதற்கு அழுப்பதே இல்லை. அவ்வளவு தூரம் மக்கள் மனதை கவர்ந்து கொண்டு இருந்தார் அந்த பேரரசர். தஞ்சை நகரே இப்படி என்றால் கோட்டைக்குள் கேட்கவா வேண்டும்? ஒரே கோலாகல ஆர்ப்பாட்டம்தான். ஆனால் இத்தனை ஆர்ப்பாட்ட ஆராவரமும் ஒரே ஒரு அரண்மனையில் மட்டும் காணப்படாமல் வெறிச்சென்றிருந்தது. எந்த மனதில் தன் இளவல் அருண்மொழி வரப்போகிறான் என்ற ஆனந்தம் இருக்க வேண்டுமோ அந்த குந்தவையின் மனதில் துக்கம் குடிகொண்டிருந்தது. தந்தை வரப்போகிறார் என்ற மகிழ்ச்சியின் ஆராவரத்தில் நினைக்க வேண்டிய குமாரன் மதுராந்தகன் இயக்கத்தின் எழிலுருவாய் விளங்குகிறான். அவர்கள் மனதில் சந்தோஷம் இல்லை என்பது அவர்கள் பேச்சிலிருந்தே தெரிகிறதே. என்ன இருந்தாலும் நீ அப்படி நடந்திருக்க கூடாது மதுராந்தகா என்றாள் குந்தவை. அவள் முகம் கடுமையாய் சினந்து கொண்டிருந்தது. அப்படி நான் தவறுதலாக நடந்திருந்தால் கண்டிக்க வேண்டியது தங்கள் கடமை. ஆனால் நான் தவறுதலாக நடக்கவில்லை என்றே தோன்றுகிறது என்றான் மதுராந்தகன். அப்பொழுது நான் சொல்வதை எதிர்த்து பேசும் அளவுக்கு அந்த துணிவு யாரால் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அப்படி தெரிந்திருந்தால் என்ன, அது என் மகளாகவே இருந்தாலும் சரி, அல்லது என் மரியாதைக்கு உகந்த மணாளர் சாமந்த நாயகராகவே இருந்தாலும் சரி, என் விருப்பத்திற்கு இல்லை மதுராந்தகா. என் லட்சியத்திற்கு குறுக்கே நிற்பவர்கள் யாராக இருந்தாலும் எனக்கு ஒன்றுதான், அத்தை, தவறெல்லாம் என்மேல்தான். இதிலெல்லாம் வீரமாதேவி சம்பந்தப்பட்டவளே அல்ல. நேற்று நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன் கேளுங்கள். அப்புறம் யார் மேல் தவறோ அவர்களை தண்டியுங்கள் என்றான். இவ்வளவு தூரம் அவர்கள் மனதில் துக்கத்தை தரக்கூடிய சம்பவம் முதல் நாள் மாலை நடந்தது. அதில்தான் அத்தைக்கும் அருமை மருமகனுக்கும் வேறுபாடு ஏற்பட காரணமாக இருந்தது. நல்ல மாலை பொழுதில் இளவரசர் மதுராந்தகர் உத்தம சோழ மகாராஜாவின் புதல்வர் திருக்கண்டாராதித்தர், இளவரசி சந்திரவல்லி, இளைய குந்தவை, குந்தவை பிராட்டியின் மகள் வீரமாதேவி எல்லோரும் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். வேடிக்கையாக பேசிக் கொண்டிருந்த அவர்கள் மத்தியில் வெளியூர் சென்றிருந்த மாமன்னரை பற்றிய பேச்சு திரும்பியது. மாமா எதற்காக போயிருக்கிறார் தெரியுமா என்று கேட்டாள் வீரமாதேவி. கருவூர் பெருமானை பார்ப்பதற்காகத்தான் இருக்கும் என்றான் கண்டராதித்தன். இல்லை, அதுதான் இல்லை. திருப்பாண்டி கொடுமுடி சென்று இறைவனை வழிபட்டு வர சென்றிருக்கிறார் என்றாள் சந்திரவல்லி. அதெல்லாம் இல்லை, ஒற்றொருவரை பார்க்க போயிருக்கிறார் என்றான் மதுராந்தகன். அதெப்படி இளவரசருக்கு தெரியும் என்றாள் வீரமாதேவி. நேற்று முதல் நாள் இரவு கருவூரிலிருந்து வந்த தூதன் அத்தையிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது கேட்டேன். இளவரசர் பேச்சை மீறக்கூடாது என்றிருக்கும் பொழுதே பேச்சை மீறிவிட்டார் என்று சொன்ன வீரமாதேவி நாக்கை கடித்து கொண்டது போல் சூழ் கொட்டி கொண்டாள். அப்படி என்னென்ன பேச்சை மீறிவிட்டீர்களாமே என்று மதுராந்தகனை கேட்டாள் சந்திரவல்லி. அதெல்லாம் ஒன்றுமில்லை சந்திரா. நேற்று முதல் நாள் இரவு அத்தையை பார்க்க போகலாம் என்று சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது வீரமாதேவி தன் அன்னையை பார்க்க சென்று கொண்டிருந்தாள். அத்தை உள்ளே யாருடனோ பேசிக் கொண்டிருந்தார்கள். கேட்கக்கூடாது என்று தெரிந்தும் அந்த உரையாடல் எங்கள் காதுகளில் அரைகுறையாக விழுந்த செய்திகள் முழுமையாக செய்துவிட்டது. அதை வேறு யாரிடமும் சொல்வதில்லை என்று உறுதி பூண்டோம். அதை இங்கே சில பேர் சொல்லி காட்டுகிறார்கள் என்றான் மதுராந்தகன். எது அதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும்.
அந்த தூதுவர் என்னவோ மிகவும் நல்லவர்தான். அதெப்படி உனக்கு தெரியும் என்றான் மதுராந்தகன். விளையாட்டாக கேட்டானா தெரியாமற் கேட்டானா என்று ஒருமுறை அவன் முகத்தை நிமிர்ந்து நோக்கிவிட்டு, சந்திரவல்லி, நேற்று அவர் குதிரை என் வீரர்களிடம் அகப்பட்டு கொண்டு விட்டது. அதை அழைத்து கொண்டு போக அனுமதி கேட்டார். அவள் முகம் நாணத்தால் சிவந்ததோ அவன் நினைவால் சிவந்ததோ என்பது மற்றவர்களால் அறிய முடியாத ரகசியமாக இருந்தது. என்னவோ மாமன்னர் கோவிலுக்கு போகிறேன் என்று ஒற்றனை பார்க்க போக வேண்டாம் என்று கூறினான் கண்டராதித்தன். கோயிலுக்கு என்பது போல் பொய் சொன்னது தனக்கும் பிடிக்கவில்லை என்பது போல் ஒலித்தது அவன் குரலின் தொனி. ஆனால் நானாக இருந்தால் எதிரி நாட்டு மன்னன் எனக்கு பணியாவிட்டால் உடனே படையெடுத்து கொண்டு கிளம்புவேன். அவர்கள் நாட்டை வென்று வாகைச்சூடிவிட்டுத்தான் மறுகாரியம் பார்ப்பேன். இதில் ராஜரீகர் விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது. சிறிது தயங்கிவிட்டு எதிராளியின் பலத்தை நாம் அறிந்து கொள்ளாமல் போருக்கு சென்றால் அது ஆபத்தாக முடியும் என்றாள் சந்திரவல்லி. அதெப்படி ஆபத்தாக முடியும்? போருக்கு கிளம்பும் முன் அத்தையிடம் சென்று ஆசி கோருவேன். ஆசி கிடைத்தவுடன் போருக்கு செல்வேன். போரில் எதிரிகள் படையை நிர்மூலமாக்கி அவர்கள் உடல்களை காக்கைக்கும் கழுகுகளுக்கும் நரிகளுக்கும் விருந்தாக்குவேன். எப்பக்கம் சென்றாலும் எம்படையை முன்னேறி வெற்றிவாக சூட வேண்டும். போரில் சிங்கம் பாய்ச்சலில் வேங்கையாக மாறி எதிரி நாட்டு மன்னனை முறியடிப்பேன். எப்பேற்பட்ட வீர இளவரசன் இந்த சோழ நாட்டு இளவரசன் என்று எதிரி அதிர்ச்சி அடையும்படியாக போரிடுவேன். வேலத்தின் மேலே மதங்குண்ட வேலமாக நான் அமர்ந்து போரிடுவேன். நான் விடும் அம்பு ஒரே சரமாக பாய்ந்து நூற்றுக்கணக்கானவர்களை கொன்று குவிக்க வேண்டும். வேகமாக சொற்பொழிவை போல சொல்மலை தூவி நின்றவன் மூச்சிறைக்க போரில் வெற்றி பெற்றவுடன் ஒரே ஒருவர் மட்டும் ஒரு காரியம் செய்ய தயாராக இருந்தால் வெற்றி எனக்குத்தான் என்றான் மதுராந்தகன். யார்? எந்த காரியம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்று கேளேன் சந்திரா என்று குறும்பாக பார்த்த வீரமாதேவி கேட்டாள். அண்ணா, யார் எந்த காரியத்தை செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டால் சந்திரவல்லி கண்களை சிமிட்டியவாறே. உன்னிடம் கேட்க சொன்ன தேவியார். வெற்றி அடைந்து வரும் வீராதி வீரனுக்கு வாகை மாலை சூட்ட வேண்டும். அதற்கு தயாராக இருந்தால் இந்த வீரன் போர்க்களத்திலே அந்த இன்பமான எண்ணத்திலேயே வெறிகுண்டு பாயும் வேங்கையாக அனைவரையும் வெட்டி சாய்த்து வெற்றி பெறுவேன். இல்லாவிட்டால் அந்த போர்க்களத்திலேயே வீரமாதேவியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த அவனை, நிறுத்து மதுராந்தகா, இடி போன்ற குரல், கடுமையான குரல் எல்லோரையும் திரும்பி பார்க்க செய்தது. ஆம், அங்கு நின்றது பெரிய பிராட்டி என்னான செம்பியன் மாதேவி. அவருக்கு பின்னால் நின்றவரை பார்த்தது மதுராந்தகன் உடலில் வியர்வை ஆறாக பெருக வெலவெலத்து போய் நின்றான். அங்கே நின்றது குந்தவை பிராட்டியார்தான். இந்த சம்பவத்தை கூறிய பொழுது மதுராந்தகனின் முகத்தில் அச்சம், சோகம், ஏக்கம் முதலிய எல்லாமே வந்து குடிகொண்டன. நீ சொல்வதை ஒப்புக்கொள்கிறேன், நம்பவும் நம்புகிறேன். ஆனால் நான் எதற்காக உண்மையில் கோபம் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? தெரியாது. ஆனால் ஓரளவுக்கு யூகிக்க முடிகிறது. என்ன ஊகிக்கிறாய்? ஒன்றே ஒன்று இருக்கும் என்று யூகிக்கிறேன். நான் வீரமாதேவியாரை கொண்டு மாலை சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்காக இருக்கும் என்று யூகிக்கிறேன். குந்தவை கோபத்தை மறைத்து அந்த மாளிகையை கலகலவென அதிரு மன்னம் சிரித்தாள். இருக்கையை விட்டு எழுந்து சென்று மதுராந்தகனின் தலையை கோதினாள். கண்ணே மது, நீ குழந்தை என்று இதுவரையில் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் நேற்று முதல் அதை மாற்றிக்கொண்டு விட்டேன். ஆனால் வீரமாதேவியை கொண்டு வெற்றி மாலை சூடிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாயே, அதற்காக எனக்கு கோபமில்லை. மகளின் நல்வாழ்க்கை விரும்பாத தாய் உண்டோ? இல்லாவிட்டால் இந்த போர்க்களத்திலேயே என்று கூறி நிறுத்தினாயே. தழுதழுத்த குரலில் சிலகணம் தடைப்பட்டு நின்றது. பிறகு தன் வருத்தத்தை மறைத்தவாறே, அதைத்தான் சொன்னேன். உன் வாயிலிருந்து தோல்வி என்பதே வரக்கூடாது என்பதுதான் விருப்பம். மதுராந்தகா, நீ என் மனவிருப்பை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும். மதுராந்தகனின் முகத்தில் கவலை குறி மறைந்தது. அதற்கு பதில் ஒரு வீர வேட்கை உண்டாகிறது என்பதை அறிவிச்சிறந்த பிராட்டியார் தெரிந்து கொண்டார். முதலில் உணர்ச்சி வசப்பட்டு பிறகு தன்னை சமாளித்து கொண்டு விட்ட அந்த மதுராந்தகன் தைரியத்தை மனதினுள் வியந்து கொண்டாள். அத்தை, நான் சொல்கிறேன் என்று கோபித்துக் கொள்ளக்கூடாது. ஒரு மனிதனின் வாழ்வில் இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, இருமாப்பு, வெற்றி, தோல்வி, ஏற்றம், தாழ்வு இவையெல்லாம் மாறி மாறித்தான் வரும். இரவு பகல் என்பது போல மாறி மாறித்தான் வர வேண்டும் என்ற நியதிகள் இருக்க நீங்கள் மட்டும் ஏன் தோல்வி என்ற பதத்தையே சொல்லக்கூடாது என்று தடை போடுகிறீர்கள்? நீ பிறந்த வேலை அப்படிப்பட்ட வேலை அப்பா. உலகத்தில் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 தொழில்களையும் வேறு பல பெயர்களில் செய்தாலும் அழித்தலை மட்டும் தன் தொழிலாக வைத்துக் கொண்ட அந்த எம்பெருமான் எந்த தினத்தில் ஆனந்தத்தில் திளைத்து கூத்தாடி மகிழ்கிறானோ அந்த தினத்தில் பிறந்தவன் நீ. மாதங்களில் சிறந்தது மார்கழி, நட்சத்திரங்களில் திரு என்ற சிறப்பை பெற்றது திருவாதிரையையும் திருவோணமும். நம் சோழ குலத்தினர் சைவ சமயத்தில் மிகுந்த பற்றுள்ளவர்கள். அப்பேற்பட்ட பெருமான
சோழ குலத்தின் தெய்வம் பிறைசூடிய கூத்தனுக்கு ஆனந்தமளிக்கும் அந்த திருவாதிரை திருநாளில் பிறந்த நீ எப்படியப்பா தோல்வி என்ற சொல்லை கூற முடியும்? அத்தை, எப்பாடு பட்டாகிலும் தங்கள் மனோபீஷ்டத்தை நிறைவேற்றுகிறேன். கொஞ்சம் கூட மனம் கிளேசம் வேண்டாம். இந்த பரத கண்டம் முழுமையும், ஏன் அதற்கப்பால் உள்ள நாடுகளையுமே வென்று தங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். தமிழ் தாயை, வெற்றியின் திருவுருவை எல்லோரும் கேள்விதான் பட்டிருப்பார்கள். நான் அதை நேரில் கண்டு கழிக்கப் போகிறேன். இந்த உலகம் பூராவும் தமிழ் பரவ வேண்டும். தமிழினால் செயலாற்ற முடியாத காரியமே இல்லை என்பதை இப்புவனம் உணர வேண்டும். என்னுடைய மனோபிஷ்டத்தை நிறைவேற்றுவதாக கூறினாய் அல்லவா? அதற்கு உனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கிறேன். நான் நீ இன்னும் சிறு குழந்தை இல்லை என்று கூறினேன் அல்லவா? என் அருமை தம்பி அருண்மொழி வந்தவுடன் உன்னை அரசியல் வேலைகளில் ஈடுபடுத்தும்படி சொல்லப் போகிறேன். என்றைக்கு நீயே ஒரு படையை தனியாக தலைமை வகித்து ஈழத்தையாவது மானிய கிடத்தையாவது வென்று வருகிறாயோ அன்றே வீரமதாய தேவி உன்னுடையவளாவாள் என்றாள். இதை நான் ஒப்புக்கொள்ள முடியாது என்று ஒரு குரல் சொல்லவே திகைத்து போய் வாயிற்புறத்தை நோக்கி அவர்கள் திகைத்து நின்றனர். அரச சபையில் அன்று ஏதோ விசேடம் நடக்கப் போகிறது என்பதை அரண்மனையை நோக்கி சென்று கொண்டிருந்த சிற்றரசுகளின் ரதங்களை பார்த்தே மக்கள் தெரிந்து கொண்டார்கள். பழுவூர் அரசரும் மாமன்னர் தர்ம பத்தினிகளில் ஒருத்தியுமான பஞ்சவன் மாதேவியின் தந்தை சின்ன பழுவேட்டரையர் கண்டன மரவானாரின் தேர் செல்லும் பொழுது மக்களின் ஆரவாரம் பெருகியது. அவருடைய ஒரே ஒரு மகள் ஏற்கனவே பாண்டியன் அமரபுஜங்கனுக்கு தர்ம பத்தினியாக இருக்கிறார். அக்காலத்தில் தலை சிறந்த பேரரசுகள் ஒன்றிற்கொன்று கொள்வினை கொடுப்பினை ஏற்படுத்தி கொள்வது வழக்கம். சோழவள நாட்டின் ஒரு தூணாக விளங்கி புகழ்பெற்ற அந்த மாவீரருக்கு உரிய மரியாதையை மக்கள் அளித்தனர். அதன் பின்னர் கொல்லிமலவன், ஒற்றையூரன், பிருதி கண்டவர்மன், திருவள்ளத்து திருவையன், சங்கரதேவன், கொடுமுடி ராயன், கொடும்பாலூர் வேலன், சுந்தர சோழன், திருமுனைப்பாடி, இலாட பேரரையன், இன்னும் அநேக குறுநில மன்னர்கள் தங்கள் பரிவாரங்களுடன் அரண்மனை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். இவ்வளவு குறுநில மன்னர்களையும் ஒருங்கே கண்ட சோழ நாட்டு மக்கள் ஆவல் தூண்டப்பட்டவர்களாக அரண்மனை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் கோட்டைக்குள் யாரையும் அனுமதிக்கப்படவே இல்லை. அதன் காரணத்தை அறிய முயன்ற பலர் அங்கே இருந்த காவல்காரர்களிடம் வலுவில் நின்று பேச்சு கொடுத்து வாயை பிடுங்க முயன்றார்கள். ஆனால் அவர்களிடமிருந்து எதையும் அறிந்து கொள்ள முடியவில்லை என்பதனால் ஜனங்கள் மெல்ல முணுமுணுக்க தொடங்கிவிட்டார்கள். இதில் என்ன விஷயம் என்றால், அரசர் கருவூரானிலை சென்ற பொழுது யாரோ ஒரு வாலிபன் ஏதோ சமாச்சாரம் சொன்னானாம். அவன் கூட அரண்மனையில் வந்து சில நாட்கள் தங்கி இருந்தானாம். அவன் ஒற்றனாக இருந்தாலும் இருக்கலாம் என்ற சந்தேகம் என்று ஒருவர் எல்லாம் தனக்கு தெரியும் என்ற மாதிரி கூற ஆரம்பித்தார். அதெல்லாம் இல்லை, அந்த ஆளை சேனாதிபதி கிருஷ்ணன் ராமன் பிடித்து கொண்டு விட்டதாகவும் அவன் பலமாக காயம் பட்டிருப்பதாகவும் அவன் மூலமாக அரசருக்கு தெரிந்த பயங்கர செய்தியை எல்லோருக்கும் தெரிவிக்கவே அரச சபை கூட போவதாகவும் தெரிகிறது என்றான் மற்றவன். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. பாண்டியன் அமரபுஜங்கன் மாறுவேடம் போட்டுக்கொண்டு அரசரை கருவூரில் கொல்ல பார்த்ததாகவும் அது முடியாமல் போகவே இங்கு இளவலை கொள்ள சதி செய்வதால் தான் இந்த கட்டுக்காவல்கள் எல்லாம். அப்படி இல்லை, மேலை சாளுக்கியன் சத்யான் ராயன் வடபெண்ணையை கடந்து வர முயற்சிப்பதாகவும் ஏராளமான படைகளை திரட்டுவதாகவும் தெரிய வருகிறது. அதை உத்தேசித்து தீர்மானம் செய்யவே மகாசபை கூட போவதாக தெரிகிறது என்றான் தலையில் துணியை கட்டிய ஓர் பேர்வழி. என்ன எப்படி போனாலும் ஏதோ ஒரு விசேடம் இருக்கத்தான் இருக்கிறது. அதை நம் அரசர் பெருமானை நமக்கு வெளியிட்டு விடுவார் என்றான் ஒருவன். அவனுடைய மீசை பார்ப்பதற்கே பயங்கரமாக இருந்தது. அரசர் சொல்லுவார், நினைத்து கொண்டிருங்கள். எல்லாவற்றையும் உம்மிடம் சொல்லிவிட்டு தான் எல்லாம் செய்ய போகிறார். நீங்களும் எல்லாம் ஏமாறத்தான் போகிறீர்கள். அரசியல் விஷயங்கள் எல்லாம் உம்மிடம் சொன்னால் உருப்படாத போலத்தான் என்றான் துணியை தலையில் கட்டிய பேர்வழி. அவர் மக்களின் விருப்பத்தை கேட்காமல் ஒன்றும் முடிவிற்கு வரமாட்டார். மக்கள் சொன்னபடிதான் அரசர் நடப்பார். அவரை பற்றி தவறாக சொல்வது அறிவீனம். ஆகா, அறிவீனம். நீங்கள் எல்லோரும் அவரை முடிசூட்டி கொள்ள வேண்டும் என்று கூறினீர்களே, அவர் அப்பொழுது கேட்டாரா? தன் சிற்றப்பாவிற்குத்தானே தன் நியாயத்தை உத்தேசித்து கொடுத்தார் என்று கேட்டான் தலைப்பாகை பேர்வழி. நாங்கள் எங்கள் ஆசையை சொன்னோம், அவர் தர்மத்தை உத்தேசித்து நடந்தார் என்று ஒருவன் கூறி முடிப்பதற்குள் இடைமறித்த தலைப்பாகை பேர்வழி, அதைத்தான் சொல்லுகிறேன். நீங்கள் ஆசையால் எதை வேண்டுமானாலும் கூறலாம், ஆனால் அரசியல் தர்மம் என்று ஒன்று தனியாய் இருக்கிறது. அதன்படிதான் அவர் நடப்பார் என்கிறேன். ஏன், அதனால் என்ன கெட்டு போயிற்றா?
என்ன கெடவில்லை, சோழ நாட்டின் வீரர்கள் எல்லாம் சுத்த சோம்பேறிகளாகிவிட்டனர். அடைப்பெண்ணை கரையில் தெற்கே மேற்கே எல்லாம் எதிரிகள் எப்பொழுது சூழ்ந்து கொள்வார்களோ என்ற பயம் அதிகமாக இருக்கிறது. கிழக்கே ஒன்றில்தான் பயமில்லை, ஏனென்றால் அங்கே கடல்தான் என்று கூறியவன் கடகடவென்று சிரித்தான். அதற்குள் அங்கு கூடியிருந்த ஜனக்கூட்டத்தின் ஆவேசம் சோழ நாட்டு வீரர்கள் சோம்பேறிகளாகிவிட்டார்கள் என்பதை கேட்டவுடன் அதிகமாகிவிட்டது. தலைப்பாகை பேர்வழியை அடியுங்கள், உதயுங்கள் என்று ஆரம்பித்தனர். அவன் உயிர் தாக்கப்பட்டு போய்விடுமோ என்று பயந்து கொண்டிருந்த நேரத்தில் கூட்டத்தில் திடீரென்று ஏதோ ஒரு அமைதி குடிகொண்டு விட்டது. ஆம், அதற்கு காரணம் சற்று தூரத்தில் எழுந்த கோஷம்தான். உற்று கேட்டால் சோழவள நாட்டின் சாமந்த நாயகரும் குந்தவை பிராட்டியின் திருக்கணவருமான வல்லவராயர் வந்தியத்தேவர் வருகிறார் என்ற கோஷம்தான். ஜனக்கூட்டம் அவர்களுக்கு இடைவெளி விட்டு நின்றது. அவர் அந்த இடத்திற்கு வந்தவுடன் அவர் ஏறி வந்த சிவிகை நின்றது. அருகே இருந்தவர்களை பார்த்து, இங்கே என்ன ஆர்ப்பாட்டம் என்று கடுமையாக கேட்டார். ஐயா, இங்கே ஒருவன் மன்னரையும் அவருடைய சிறிய தந்தையான காலஞ்சென்ற உத்தம சோழ மகாராஜாவின் ஆட்சியையும் குறை கூறி பேசினான். அதனால்தான் அவனை அடித்து கொண்டிருந்தோம். இதோ இருக்கிறான் என்று அங்குமிங்கும் தேட ஆரம்பித்தார்கள். தலைப்பாகை பேர்வழியோடு அந்த மீசை பேர்வழியையும் காணோம். வல்லவராயர் வந்திருந்த சமயம் பார்த்து எங்கேயோ அவன் அழுவி விட்டான். சரி, அவன் கிடைத்தால் அவனை ஒன்றும் செய்ய வேண்டாம், நேராக காவலர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவர்கள் என் அரண்மனைக்கு கூட்டிக் கொண்டு வந்து விடுவார்கள் என்று உத்தரவிட்டு சிவிகையை கோட்டையினுள்ளே செலுத்துமாறு உத்தரவிட்டார். அதற்குள் ஒருவன் சற்று முன் வந்து தொண்டையை கனைத்து கொண்டான். வல்லவரையர் திரும்பி பார்த்து என்ன வேண்டும் என்று கேட்டார். முக்கியமானது ஒன்றும் தேவையில்லை. எல்லா குறுநில மன்னர்களும் கோட்டை வாயிலுக்குள் சென்றதால் எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது. ஏதாவது ஆபத்து? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், மாமன்னர் செய்யும் எந்த காரியமும் மக்களின் நலனுக்காகவே இருக்கும். நீங்கள் மட்டும் அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சிவிகையை செலுத்தச் சொன்னார். உடனே ஜனக்கும்பல் மாமன்னர் வாழ்க, கோ ராஜ கேசரி அன்மொழிவர்மர் வாழ்க, சாமந்த நாயக்க வல்லவரையர் வந்தியத்தேவர் வாழ்க என்று சந்தோஷ ஆரவாரமிட்டனர். சாமந்த நாயகர் கோட்டைக்குள் நுழைந்தவுடன் அதன் கதவுகள் தாளிடப்பட்டன. சாமந்த நாயகர் தன்னுடைய மாளிகைக்கு சென்ற பொழுதுதான் குந்தவை பிராட்டியாரும் மதுராந்தகனும் கருத்து வேறுபாடு கொண்டு பேசிவிட்டு பிறகு உண்மையை அறிந்து பாசம் மேலிட பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மதுராந்தகனின் வெற்றியையும் தன் மகள் திருமணத்தையும் இணைத்து பேசிய பொழுதுதான் வந்தியத்தேவர் இதை நான் ஒப்புக்கொள்ள முடியாது என்றார் இடையில் புகுந்து. இத்துடன் ராஜநாயகியின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் ராஜநாயகி மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.